வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நல்ல ரெட் கலரில் மார்பிள்ங்க. இந்த ஃப்ளாருங்க. அடுத்து வாங்க பார்க்கலாம். போல் ஒயிட்டில் வந்து நல்லா பேபி பிங்க்கு. இதுவும் மார்பிள் டைப்பில் தாங்க வரும். இது ஒன்றுங்க. அப்புறம் இது பாருங்கள், நல்ல பேபி பிங்க்கு. இது நல்ல ப்ராடாக இருக்குது. அப்புறம் இது வந்து தக்காளி பழம் ரெட்டுங்க. அந்த கலரில் இது நல்ல கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் மொட்டு. அப்புறம் இது வந்து நல்ல ரெட்டு, அவுட்டரில் வந்து நல்ல மெரூன் கலருங்க. அப்படியே வரைஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா எப்படி. இது வந்து சிங்கிள் பெட்டலுங்க. இதுவும் நல்ல ரெட்டிஷ் பிங்க்கு, மார்பிள் மாதிரி. ஆனால் ஒயிட் இல்லாமல் நல்ல ரெட் கலரில் அங்கங்கே டாட் டாட்டாக இருக்குதுங்க. இந்த டிசைன் ஒன்று. அடுத்து இது ஒரு ரெட் கலருங்க. நல்ல ஏரோ பெட்டலாக இருக்குது. இது ஒரு ரெட்டு. இது ஒரு நல்ல பேபி பிங்க்கு, ரெட்டிஷ் பிங்க் ஆட்டம் நடுவில் ஒரு லைன் கொடுத்துற மாதிரி ஒரு டிசைனுங்க. இது ஒரு கலருங்க. இது வந்து நல்ல ரெட்டுங்க, பிளட் ரெட்டுங்க இந்த பூ. இது ஒன்று. இது ஒரு டிசைனுங்க. இது ஒயிட்டில் பேபி பிங்க்கு. இது வந்து பேபி பிங்க்கு மார்பிள் மாதிரி இருக்கிறதுங்க. நல்லா ரவுண்டாக அழகாக திட்டமாக இருக்குது பாருங்கள். இது ஒன்று. அப்புறம் இது பக்கத்துலேயே ஒன்று இருக்குது பாருங்கள். ஒயிட் கலரில் நல்ல மெஜந்தா பிங்க்கு, நடு லைன்ஸ் வந்த மாதிரிங்க. அடுத்து இது ஒன்றுங்க. நம்மக்கிட்ட அந்த சிங்கிள் பெட்டலில் இருந்தது பார்த்திங்களா. ஆனால் அந்த மாதிரி அது மாதிரி இல்லை, அந்த மாதிரி டிசைனில் இது வந்து இது ஒரு கலருங்க. இது வந்து நல்ல பிங்க் ஷேட்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குதுங்க, ஒரே மாதிரி இல்லை. இப்போ அடுத்த மொட்டு பாருங்கள். இது வந்து டபுள் லேயருங்க. இப்போ சிங்கிள் இதுக்கு இப்போ தான் ப்ளூம் ஆகுறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்டார் ஃபிஷ் மாதிரி இல்லை, இது போல் இருக்குது. இது ஒன்றுங்க. அப்புறம் இதில் வந்து பிளட் ரெட்டுங்க. நல்ல அந்த இது ரெட்டில் நல்ல டார்க் மெரூன் கலர் மிக்சிங் ஆன மாதிரி இருக்குங்க. இந்த வெயிலுக்கு அப்படியே துவண்டு போன மாதிரி ஆயிடுச்சுங்க. அது பக்கத்துலேயே பாருங்கள் இன்னும் ஒன்று. இது ஒரு பிங்க். இந்த பிங்க்கு தாங்க ஃபஸ்ட்டு நான் சொன்னது. இதே போல் தான் இருக்கும் உங்களுக்கு. ஃபுல் இது அது விதங்கினதுனால உங்களுக்கு அது தெரியல. இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது பாருங்கள், இதே சேம் இதே கலர் தாங்க. இப்போ அடுத்ததாக வந்து இப்போ இது வந்து இன்னும் ஃபுல் ப்ளூம் ஆகலை, லேசாக இப்போ தான் விரிஞ்சிருக்கிறாங்க. இவங்க வந்து சிங்கிள் பெட்டல். இப்போ நீங்கள் பார்க்குறத விட இன்னொன்று டல்லாக டார்க்கு. இப்போ நான் ஈவினிங்கில் தான் வந்திருக்கேங்க. காலையில் ரொம்ப வெயிலாக இருந்தது. அதான் எனக்கு ஒரு 2 நாள் உடம்பு முடியலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ அந்த வீடியோஸும் இப்போ கண்டினியூ பண்ணி தான் எடுக்கிறேன் நான். பாருங்கள், இது நல்லா மெஜந்தா பிங்க்குங்க. நல்ல டார்க்கு பிங்க்கு. கேமராவில் கொஞ்சம் லைட்டாகவே தெரியுதுங்க. இதை விட நல்லா டார்க்காக இருக்குது. இது ஃபுல் ப்ளூம் ஆகணும். இங்கே பாருங்கள், மோஸ்ட்லி எல்லாருமே உங்கள் கலெக்ஷன் நல்லாயிருக்கு, வீடியோவில் காட்டுறது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் என்கிட்ட சிலர் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப இது பண்ணி கேட்குறவங்க மட்டும் நான் என்னுடைய கலெக்ஷன்லேருந்து நான் வச்சிட்ருக்கிறது எக்ஸஸாக போகிறத கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்கிட்ட என்ன நான் வச்சுருக்கணும் அது தாங்க நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், அது பிளான்ஸ் எப்படி நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இது சரிங்களா. இப்போ இந்த ஒரு கலர் வந்து சிங்கிள் இது பூத்துருக்கு. இப்போ பாருங்கள், திருப்பி நமக்கு இது வந்து 3Dன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. இது வந்து பழைசு. இன்றைக்கி பூத்துருக்காங்க பாருங்கள். நல்லா ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. அந்தனுடைய நல்ல டார்க் மெரூனுங்க, லைட் கம்மியாக தெரியுது. இங்கே பாருங்கள், இந்த பிங்க் லேஸாக இருக்குல்ல, இது வந்து நல்ல பிளட் ரெட்டில் நான் உங்களுக்கு திலகம் மாதிரி கோடு போட்டிருக்குதுங்க. பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு கலர் நல்லா டார்க்காக இருக்குது. பட் நம்மளுடைய கேமரா தான் சரியில்லையோ தெரியல, கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இவங்க வந்து சேஞ்சிங் ரோஸுன்ற மாதிரி நல்ல சாண்டில் கலராக இருப்பாங்க. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா ஃபுல்லாக பேபி பிங்க்காக மாறிட்டாங்க. இவங்க சீட் கொடுக்குறாங்கங்க. இதை பாருங்கள், சீட் வருது தெரியுதுங்களா. இப்போ அடுத்து இவங்க ஒரு எல்லோ கலருங்க பார்த்துருப்போம். அடுத்து பக்கத்துலேயே ஒரு மொட்டு வந்திருக்குது. இவங்க பாருங்கள், இன்றைக்கி திருப்பி ப்ளூம் ஆகிருக்காங்க. வந்துகிட்டே இருப்பாங்க கொத்து கொத்தாக. இப்போ இந்த சைடு முடிஞ்சாலும் அடுத்ததில் இங்கே பாருங்கள் கொத்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எப்படி இருக்காங்க பாருங்கள். பந்து போல் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இது நல்ல பிங்க்காக இருக்குதுங்க, விழுந்துருது. இவங்க வந்து டபுள் லேயருங்க. இது வந்து இது ஒரு பர்பிள். இது மொட்டை அடுத்து வருது பாருங்கள். இவங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு ஐடியா தான் உங்களுக்கு. அப்புறம் இவங்க வந்து நல்ல பிளட் ரெட் எல்லாம் முடிஞ்சது. இப்போ திருப்பி வந்து இங்கே பார்த்தீங்களா, இப்போ இது வந்து இப்போ நேற்று பூத்தது. இப்போ இவங்க முடிஞ்ச உடனே அடுத்தது இங்கே பாருங்கள் திருப்பி தலையிறாங்க. இப்படி இந்த சைடில் பார்த்தா தெரியும் பார்த்தீங்களா. இந்தனோட இதில் இப்போ ஃபுல்லாக வந்து அதுக்கப்புறம் மொட்டு எடுத்துருவாங்க. ஸோ இதே போல் தாங்க ஒரு சைடில் முடிஞ்சு இன்னொரு பக்கம் வந்துடுவாங்க. இவங்க பாருங்கள்,
இவங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குதுங்க. அப்புறம் இவங்க ஒரு பர்பிள் கலருங்க, இவங்க மொட்டோடு வராங்க. இவங்க இந்த பாருங்கள் வேரிகேட்டடில் அடுத்தது ப்ளூம் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர். ஒவ்வொரு பூ ஒவ்வொரு மாதிரி பூக்குதுங்க இந்த பிளான்ட்டில். இந்த நான் சொல்லியிருக்கேன் வேரிகேட்டட்னு சொன்னேன் இல்லையா, இதில் வந்து ஃபஸ்ட்டு இது தாங்க பூத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று பூத்து கீழே கொட்டிருச்சு. செகண்ட் இது வந்து இந்த நல்ல ரெட்டுங்க, மார்பிளாக லைனாக வந்துருந்தாங்களா, அதுக்கு அடுத்ததாக இந்த பூங்க. இந்த இது அதை விடவே இது கொஞ்சம் மார்பிள்ஸ் கம்மியாக வர மாதிரி இருந்ததுங்களா, அதுக்கு அடுத்த நாள் பூத்த பூ பாருங்கள். இதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் நல்ல திக் ரெட்டு. இப்போ இதிலே கொஞ்சம் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அந்த ஓரத்தில் மட்டும் பெயிண்ட் அடித்த மாதிரி கொஞ்சம் வந்தது. அது பாருங்கள் அந்த விளிம்பில் தெரியும். ஆனால் நல்லா அழகாக ஒரே நம்ம காம்பஸ் வச்சு ரவுண்டு போட்ட மாதிரி ஒரே மாதிரி ரவுண்டாக இருந்தது. இப்போ இந்த சைடில் வந்த இது முட்டு பாருங்கள் பூத்துருக்கு. இப்போ இது பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு. நடுவில் ஒரு டிண்ட் கொடுத்த மாதிரி வருது பாருங்களேன். நல்ல ஓரத்தில் டார்க்கு மெரூன் பிளாக் மாதிரி இருக்குது பாருங்கள். ஒன் சைடில் மட்டும் வந்து நடுவில் வந்து இங்கே பாருங்கள், நடுவில் ஒரு லைன் வர மாதிரி இருக்குது. டிசைன் பாருங்களேன், ஒரே பிளான்ட்டில் இந்த மாதிரி வேரியேஷன் இங்கே பாருங்கள். இப்போ தெரியுதுங்களா எப்படி இருக்குது? இப்படி தாங்க என்னுடைய கலெக்ஷனில் நான் சேர்த்திட்டே வரேன். அப்புறம் இது ஒன்று பேபி பிங்க்கு, அந்த இன்னொரு பூ கீழே விழுந்துருது. அடுத்த இது ஒன்று. அப்புறம் இவங்க ரெட்டு, நல்ல ரெட்டு, அது வாடிருச்சு. இது பாருங்கள், இது ஒரு டிசைனாக இருக்குது, நல்லா வர்றாங்க சாண்டல் கலரில். அடுத்து மெரூன், டார்க் மெரூனில் உள்ளே இருக்குது. இது அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள், காஞ்சிட்டா கூட அழகாக இருக்குது. அடுத்து இது பாருங்கள், ஆஹா கீழே விழுந்துருச்சு, அவ்வளோதான். இது வந்து சுவாசிக்கம், டபுள் லேயருங்க. இது சுவாசிக்கம் சிங்கிளில் தானே இருக்கும், இப்போ டபுளில் இருக்குது பாருங்கள். இது ஒரு இது. அப்புறம் இவங்க பாருங்கள், இவங்க 2 டேஸ்க்கு முன்னாடி பூத்தவங்க இன்னமும் எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அந்த ஃப்ரில் மாதிரி இருக்குது பாருங்கள், லேஸில் வர ஃப்ரில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுபோல் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இன்றைக்கி பூத்தவங்க இதை பாருங்கள் எப்படி இருக்காங்க அழகாக. இன்னும் வந்து நல்லா ப்ராடாக பெருசாக வருவாங்க. இந்த இவங்க வர்ற மாதிரி இன்னும் மலர்ந்து வரும். இப்போது அடுத்த இவங்க பாருங்கள், இவங்க ஒரு டிசைன் இன்னும் ப்ளூம் ஆகலை. அடுத்து நம்மளோட எல்லோ. அப்புறம் 3D சிங்கிளில் நமக்கு பாருங்கள், டபுளில் பார்த்தோம்ல, இப்போ சிங்கிள். இது வந்து ஒயிட்டு பூக்கூட்டம் பார்க்கலாம். அப்புறம் நம்ம இங்கே பார்த்தோமே பட்டாம்பூச்சின்னு சொன்னோம் இல்லையா, பட்டர்ஃப்ளை கலர் எப்படி சேஞ்சு. இங்கே பாருங்கள் நல்ல ஃபுல் ப்ளூம். இது வந்து இப்படி இருக்குது இந்த கலரில். அடுத்து இவங்கெல்லாம் மொட்டுக்களோடு இருக்கிறாங்க, வந்தோன்னே பார்க்கலாம். அடுத்து இவங்க பாருங்கள், என்னம்மா கலர், நல்ல டார்க் ரெட்டுங்க, செம்மையாக இருக்குது. அப்படி ஒரு இது எத்தனை பூ பூத்தாலும் இது அப்படியே இது மட்டும் தனியாக தெரியுது. இந்த இது நேரில் நல்லா டார்க்காக இருக்குதுங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இது கொத்தாக பூத்துட்ருந்தாங்க, அப்படியே வைப்ரேட் கலரு, சிங்கிள் தான் இது, சூப்பராக இருக்குது இது. அடுத்த இவங்க மெரூன், டார்க் மெரூனில் இன்னும் ஃபுல் ப்ளூம் ஆகலை, ப்ளூம் ஆகட்டும் பார்க்கலாம், சரிங்களா. ஒயிட் அப்படியே காட்டுறேன், அப்படியே கொத்தாக பூத்துட்ருக்குறாங்க. எல்லா பக்கம் மொட்டு வந்துட்டுருக்குது, சேம் டைம் பூத்துக்கிட்டேவும் இருக்கிறாங்க. இவங்களாம் இன்னும் விரியலைங்க இவங்கெல்லாம். அப்புறம் இதிலே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். பாருங்கள், இந்த தொட்டியில் ஒரு பிளான்ட் வச்சுருந்தேன். அந்த காடெக்ஸ் வந்து கொஞ்சம் கொலன்னு இருந்ததுங்க. அது பாருங்கள், இது வந்து இது ஒன்று மிஸ் இண்டியா, அழகாக இருக்குது பாருங்கள், நல்ல பிங்க்கு, சூப்பரான பிங்க் இது. அப்புறம் இது ஒன்று பாருங்கள், இது அடுத்த இதில் வந்துகிட்டே இருக்கிறாங்க, இது சூப்பராக இருக்குல்ல. இப்போ இந்த இதில் தான் நம்ம அந்த பட்டாம்பூச்சி மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதே கலர் தாங்க அதுலேயும். அப்புறம் இது ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், காட்டவே இல்லை. அது உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவே பண்ணி காட்டுறேன். சன்லைட் கம்மி ஆக நமக்கு கலர் வந்து கொஞ்சம் மாறி போகும். இது ஒரு பிங்க்குங்க,
இது வந்து லைட், இது ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு பிங்க் நல்லா இருக்குதுங்க. இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று பாருங்கள், இது மெஜந்தா பிங்க். இதில் இந்த கலரில் பார்க்குறது வேறு மாதிரி இருக்குது, நேரில் வந்து மெஜந்தா பிங்க்குங்க இவங்க. அடுத்தது இவங்களும் பர்பிள் கலர். இது ஒரு ரெட் கலர். இவங்க ஒரு கலர் பாருங்கள், அந்த ஓரத்தில் வந்து பர்பிள் இங்கு பழம் கலர் மாதிரி இருக்கும், நடுவில் வந்து மெஜந்தா. இந்த ரெட்டாக தெரியுதுல, இதெல்லாம் வந்து மெஜந்தாங்க. இது ஒரு சூப்பரான கலராக இருக்குது. இன்னும் இவங்கெல்லாம் கொஞ்சம் ப்ளூம் ஆகலை. அப்புறம் இவங்க ஒரு கலருங்க, இது வந்து டபுள் லேயரு. இது ஃபஸ்ட் லேயரில் பேபி பிங்க், அந்த கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குங்க. நடுவில் வந்து ஒரு டிண்ட் மாதிரி வருது. இது நல்ல மொட்டுக்களோடு இருக்குது. இது வந்து மார்பிள் மாதிரிங்க, இது பிங்க்கு. இது ஃபுல்லாக மார்பிளாட்ட வந்துட்டு நடுவில் அந்த பிங்க் கலர் வந்து அவுட்டிங் கொடுத்த மாதிரி இருக்குது. அப்புறம் இவங்க ஒரு ரெட்டுங்க, நல்ல பிங்கிஷ் ரெட். இதில் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ரொம்ப இதாக இருக்குது, இது வந்து பிங்கிஷ் ரெட்டு. அப்புறம் இவங்க வந்து ஒரு நல்ல மெரூன், டார்க் மெரூனுங்க. இது அவுட்டரில் நல்ல பிளாக்கிஷாக, இது வந்து சரியாக உங்களுக்கு தெரியல, பிளாக்கிஷாக உங்களுக்கு இருக்குது. இது ஒன்று. அப்புறம் இது வந்து நம்ம கலெக்ஷனில் சுவாசிக்க மாதிரி பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இதில் வந்து ஒன் சைடில் நல்லா இந்த பக்கம் பாருங்கள், இதெல்லாம் டார்க்காக இருக்குது, டார்க் மெரூன். நடுவில் லைன் இந்த பாருங்கள், 2 லைன் போட்ட மாதிரி இருக்குது. இது பாருங்கள், இப்போது அதனுடைய ப்ளூம் ஆகுது. செம்மையான கலருங்க, செம்ம டார்க்கு. இது வந்து பிளட் ரெட் மாதிரி காட்டுதுங்களா, அதில் இப்படி இல்லைங்க, நல்ல திக் ரெட்டுங்க. இந்த ஓரத்தில் வந்து பிளாக்காக இருக்குது. இது வந்து உங்களுக்கு லைட் கம்மியாக தெரியல, இந்த ஓரம் நல்ல கருன்னு பிளாக்காக இருக்குது. செமையான கலருங்க. உள்ளே வந்து க்ரீனிஷாக இருக்குது. இது ஒரு டிசைனுங்க. அப்புறம் இது ஒரு கலருங்க, இது மல்டி இதுங்க. இப்போ ஃபஸ்ட்டு லேயர் வந்திருக்குது. இந்த ஓரம் வந்து விங்ஸாக இருக்குது. ஒயிட்டில் வந்து பிங்க்கு கொஞ்சம் மெர்ஜ் ஆகிட்டு நடுவில் உங்களுக்கு ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இது சின்ன பிளான்ட்டில் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, நான் கூட சொன்னேன் இல்லையா, சுவாசிக்கம் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது போல் தான் இருக்குது பாருங்கள். ஆனால் கொஞ்சம் அந்த ஷார்ப் எட்ஜஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குங்க. ஸோ இது போல் இருக்குது அந்த பிளான்ட்டு. அப்புறம் இன்னும் ஒன்று இது போலங்க, இப்போ பாருங்கள், பெல்லு மாதிரி தொங்கிட்டு இருக்குது இல்லையா, இந்த மாதிரி டைப்லேயும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த பாருங்கள், இது ஒரு கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நல்ல பேபி பிங்க்கு, நல்ல டார்க்கில் இங்கேயெல்லாம் பிங்க்காக இருக்குது, ரெட்டாக இருக்குது. இது மெஜந்தா பிங்க்குங்க. நல்லா இதுலேயும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சீட் வந்து கொஞ்சம் நல்ல முன்ன விட இப்போது கொஞ்சம் ஸ்ப்ரவுட் ஆகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் ஏதோ மழை வரமோன்னு நினச்சிட்டேன், அதனால தான் அந்த மூடி வைக்கிறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன். நல்ல வேளை மொதல் நாள் அன்றைக்கி மழை வரலை. இப்போ நம்ம இங்கே சீட் போட்டதெல்லாம் பாருங்கள், அந்த வெடிச்சிருக்கு இல்லையா, அங்கே தெரிஞ்சு பாருங்கள் முளைக்கிறது வெளியே வர போகுது. அதே போல் இங்கேயும் பாருங்கள் முளைக்கிறது தெரியுதுங்களா, இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேயும் பாருங்கள் வெடிச்சிருக்குது, மண் ஸ்ப்ரவுட் ஆகிட்டு வெளியே வரும். நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறேங்க. இப்போ வரைக்கும் நம்ம கார்டனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம பூக்கள்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. சிலர் வந்து சேலுக்கு வேணும்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு சேலுக்கு வேணுன்றவங்க வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்ஜே வர்ஷினிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.